அந்த காலத்தில் ராக்கிங் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதனால தான் அது எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் பெரிய முயற்சி எடுத்தது. அதுவும் குறிப்பாக இன்ஜினியரிங் கல்லூரிகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் கேட்கவே வேண்டாம், பெரிய பிரச்சனையாக இருக்கும். பல மாணவர்கள் வந்த ஒரு சில தினங்களிலே கல்லூரி இந்த படிப்பே வேண்டாம் என்று ஓடியவர்கள் ஏராளம். ஆனால் அடிப்படை தத்துவம் என்ன என்று சொல்வார்கள் என்றால், அந்த ராக்கிங் அந்த சீனியருக்கும் ஜூனியர்களுக்கும் ஒரு பெரிய நட்புறவை ஏற்படுத்தும் என்பார்கள். அதுவே சில டைங்களில் ஒரு அளவுக்கு மீறும்போது அது விபரீதமாகி விடுகின்றது. அப்படி ஒரு சம்பவத்தை பற்றி தான் இங்கே சொல்கின்றோம். தென் மாவட்டத்திலே ஒரு மருத்துவக் கல்லூரி ஜூனியர் மாணவரை ஒருத்தர் சீனியர் மாணவர்கள் எல்லாம் ராக்கிங் செய்கிறார்கள். அதோ அந்த பிணவரை இருக்கு இல்லையா, பணங்கள் கடத்தி வைத்திருப்பார்கள் இல்லையா, அந்த பிரேவனையில் ஒவ்வொரு பணத்திலும் ஒரு பொட்டுக்கல்ல அந்த கடலையை வாயில் வைத்து விட்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். மாணவரும் பயந்து கொண்டே, ஏன்னா புதுசாக நுழைஞ்ச மாணவர் பயந்து கொண்டே உள்ள போய் ஒவ்வொரு பணத்தினும் வாயிலும் ஒரு பொட்டுக்கடலை வைத்துவிட்டு எல்லா பணத்துக்கும் வைத்துவிட்டு திரும்புகிறார். திரும்பிய சமயத்தில் பின்னாடி இருந்து ஒரு பிணம் எழும்பி எனக்கு பொட்டுக்கடலை இல்லையா என்று கேட்டது. அவ்வளவுதான். அதிர்ச்சியில் மாணவர் கீழே விழுந்து மாரடைப்பால் மரணமடைந்து விட்டார். அதற்கு பிறகுதான் கவர்மெண்ட்டு இதை மிகப்பெரிய பிரச்சனையாக எடுத்து ராக்கிங்க்கு பலவிதமான அதிர்ச்சியான சில சட்டங்களை கொண்டு வந்து அது இல்லாமல் செய்வதை தற்போது காலத்தில் அது ஒன்றும் பெரியதாக தெரியவில்லை. அப்படியே இருந்தாலும் அந்த நாள் ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறார்கள். ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், சீனியர்கள், ஜூனியர்கள் என்று அங்கே வைத்து பேசுகிறார்கள். சீனியர்கள் எல்லாம் கீழே உட்கார்ந்துருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவராக மேலே வர வைத்து அந்த ஜூனியரை என்ன கேட்க வேண்டுமோ கேட்க. ஜாலியாக தான் இருந்தேன். நான் ஒரு முறை போயிருந்தேன். அது நக்கலாக கேட்கிறார்கள், அவர்களும் அது பதில் சொல்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த மாதிரி இப்போது ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கின்றது. அந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது என்பதை உங்களுக்கு சொல்வதற்காக தான். அது எந்த கல்லூரி, எந்த ஊரில் உள்ள கல்லூரி என்று இப்போது சொன்னால் நல்லா இருக்காது. தென் மாவட்டத்தில் அந்த காலத்திலே சென்னையை அடுத்து அந்த கல்லூரி தான். அப்போது தான் சென்னையை விட்டால் ஒரு பிரபலமான அந்த மருத்துவக் கல்லூரி. அங்கு தான் இந்த சம்பவம் நடந்தது. நன்றி, வணக்கம்.